எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, இது வாரிசு அரசியல் சரியா? ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போடுறது, முதல் நாள் பேசுறாப்ல. தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறாப்ல. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. ஜல்ஜன் ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு, வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்ல. பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்த போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரளவுட மதிக்கிறது இல்ல, அதை திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போன நீ என்ன செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல். நெருப்பு சொல்றான், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். ஓராண்டு படம் நடத்தினாலும் பயனில்லை. தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு, நெருப்பு சுடும், நெருப்பு சுடும், நெருப்பு சுடும். நீ பாரு, ஒரே ஒரு தடவை திருச்சியில ஒரு வாரத்துல போராட்டம். செவிலியர்லாம் சிமான்னா வான்னு கீழே ஒருத்தம் போடுறான், வருவார் உனக்கு, வா கீழே போடுறான், உனக்கு வருவாரு. அண்ணே அண்ணே, இவங்க கண்ணீரை பார்த்து நீ போய் நின்றாத தயவு செய்து பேசாம நிம்மதியா வீட்டுல இரு. ஐ எம் வெரி சாரி, நான் வரல, நான் கோச்சிட்டேன். நங்கடா உங்க பிரச்சனை, பாடா. அவர் அதை சொல்றாரு, அவர் அகால சொல்றாரு. கற்பதே சீனால ஒரு முதலாளி என்கிட்ட 3000 ஆடு இருக்கு, மேய்க்கவரனுக்கு 1 லட்சம் சம்பளம்ட்டான். பலாயிரக்கணக்கான பேர் போய் நிக்கிறான், படிச்சவன் போறான். இல்ல தந்தி டிவின்னு ஒண்ணு இருக்குல்ல, முந்திட்டு செய்தி சொல்ற ஒரு டிவி, உண்மையும் நேர்மையும் தவிர எதையும் சொல்லாதது, அப்படி ஒரு தொலைக்காட்சி. அது அந்த தொலைக்காட்சி தேநீர் நேரம், டீ டைம் அப்படின்னு வச்சிருக்கு. அதுல பேசுது, சீனாவிலே ஆடு மேய்க்கவருக்கு 1 லட்சம். சீனா சொன்னா ரசிக்கு, அதே சீமான் சொன்னா சிரிக்கு. இவங்களுக்கு நோய்டா, இவங்களுக்கு நோய். பிரதமர் எந்த ஊருக்கு போனாலும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம். மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். இத்தனை ஊடகம் இருக்குடா இந்தியா முழுக்க. ஒருத்த மூவ் ஃபார்வர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஒருத்த எடுத்து வாதிச்சிருக்கானா? இல்ல இல்ல. அங்க போறான், இங்க போறான், ஆரம்பிக்கிறார், குச்சியை உண்டிட்டார், கட்சி ஆரம்பிச்சுட்டார், இந்த நின்ட்டார், அந்த போயிட்டார். ஒரு கூட்டம்டா. ஏன் அதை பேச? பிரதமர் எதுக்கு இங்க தற்சார்பு இருக்கிறாப்புல இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு போகணும். அம்பானி இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். ஏன் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன்? இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்பாரு? கேளு, ஒரு விவாதத்துல கேளு கேளு. ஏன்னா இங்க எரிகாற்றுக்கு கச்சா பொருள், மூலப்பொருள் பிரச்சனை இருக்கு, வார் வருது. இப்ப தற்சார்புக்கு வரணும். அம்பானி சொல்றாப்லே, சொல்றாருல, நான் இயற்கை எரிகாற்றுக்கு போறேன். அதை நாங்க தமிழ்ல உயிர் வழிங்கிறோம், நீங்க பயோகேஸ்ங்கிறீங்க, நாங்க உயிர் வழிங்கிறோம். இயற்கை எரிகாற்று எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? என் மாட்டு சாணி தாண்டா அந்த நக்கனு. நீ என் மாட்டு சாணி தான். அதை நான் சொன்னா வலிக்குது, நான் சொன்னா வலிக்குது. சரி, இந்திய அரசு கழுத வழக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்குது, அதை ஒரு தடவை போடு. உனக்கு நோய்டா. என்னை எப்படா என்னை காலி வேணா? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துட்டா. நான் தலையில் இடிந்த மயிரினையும் மாந்தர் நிலையில் இடிந்த கடைந்து மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வருகிறது என்னுடைய வேதம் பாடுகிறார்.
மயிர் அவளை கெட்ட வாத்தினா நான் மயத்துக்கு தலையில வச்சுட்டு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போட்டியது என்ன மயத்துக்கு விற்க மாட்டா, போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறியா? அப்ப மயிரளவுக்கு தான் அவரை மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடிய மயிரை கொடுக்குறீன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது, அப்ப மயிரை வெட்டி அழகுபடுத்துகிறான். தாழ்த்தப்பட்டவன் நீ கற்பிச்ச நீ. உன்னைய தொலைக்காம போக மாட்டேன். கால் செருப்பு இல்லாம நடக்க முடியல, தச்சு தரவே இழிந்தவன் நீ. இப்படி நோயாக்குனாடா இன்னைக்கு. படிப்பொருள் என்ன படிப்பொருள் விடு. ஆடு மாடு வள மேய்க்க தலாய்க்கு, பன்னி மேய்க்க தலாய்க்கு, கழுத மேய்க்க தலாய்க்கு, பட பைத்தியக்கார. என் தம்பி லியோடா மரபு வழி வீடு கட்டுறவன்டா. காரைக்குடியில எங்க ஊருக்கு செட்டிநாடு வீடு மாதிரி. என் தம்பி லியோ தருமபுரியில ஒருத்தர் வீடு கட்டுறான்டா, படையாத்திரா 2 கோடிக்கு கட்டுறான்டா வீடு. இந்த வீடு அப்படி பங்களா மாதிரி கட்டுறான்டா, மரபு வழி மாறாம. அப்படி ஒரு சாந்து, ஒரு சொட்டு சாந்து இல்லடா. செங்கல் சுண்ணாம்பு வச்சு கட்டுறான்டா. குளிரூட்டி தேவையில்ல, மின்விசிறதை விட குழு குழுன்னு இருக்குண்டா. கட்டுறான்டா என் தம்பி, என் சொந்த தம்பி கட்டுறான்டா. என் கட்சியில் இருக்க பிள்ளை அவன் சொன்னான், வீடை பார்த்து தம்பி நீ எத்தனை கோடி வேணா 2 கோடிக்குள்ள முடியும், இன்னும் எத்தனை கோடி வேணாலும் செலவழிப்போம், நீ பண்ணு. ஐயா என்னையா வருமானம்? நான் பண்ண வச்சிருக்கேன்யா, பண்ண வச்சிருக்கேன். டேய் நான் சத்தியம் பேசுறேன்டா எங்க அப்பா மேலானையா. உண்மை சொல்றேன். அவர் அலைபேசியில் இருக்கு. என்ன இந்த தஞ்சாவூர் தான் பேட்டாப்பா சொல்லுவான், கட்டிக்கிட்டு இருக்கான் தர்மபுரியில. பண்ணி வைக்கிறேன் 10 குட்டி வாங்கி விட்டையா, 6 கோடி வருமையாது. எனக்கு 6 கோடிக்கு பண்ணி இருக்கு, நீ கட்டியாண்டு கட்ட. படையாச்சி பண்ணி வளர்த்து சம்பாதிச்சுக்கண்டா. பைத்தியக்கார பேல. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது. கிறுக்கா. அரசு மருத்துவமனைக்கு வெளியில வரும்போது கழுதப்பால் ஒரு இது 1000 ரூபாய்டா. ஒரு என்னது அதை சொல்றது, ஒரு சங்க 1000 ரூபாய்டா. மருந்துடா. கழுதமைக்கு தலாய்க்கு, ஆடு மாடு மேய்க்க தலாய்க்கு. டேய் நீங்க எல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடை துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சார். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு? நாங்க பின்னோக்கி இருக்கிறோம், இவர்கள் முன்னோக்கி போறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? பால் இருக்குடா, வளம் எங்கட? கால்நடையே இல்லை. எதுக்குடா கால்நடை துறைக்கு தந்த கர்மாந்தரத்துறை அமைச்சர் போட்டு கேட்டீங்க வாடா? எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்ப அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்குனாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? What would you tell someone